ஹலோ வியூவர்ஸ், நம்ம அபிஸ் எப்படி இருக்கீங்க? கரூர் மக்களை விஜய் எப்போ போய் சந்திக்க போகிறாரு அப்படின்னு எல்லாரும் கேட்டுட்டு இருந்தாங்க. எல்லாரும் அவர் குறை சொல்லிட்டு இருந்தாங்க. அதற்கு ஃபைனலாக இப்போ அவர் மகாபலிபுரத்தில் வர 27ஆம் தேதி சந்திக்க போகிறதா இன்றைக்கி எல்லா தொலைக்காட்சியிலையும் நியூஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த சம்பவத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இதில் என்னப்பா டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் விஜயவர்கள் அப்படி விஜயவர்கள் இப்படி பயந்தாங்கோலி கரூர் மக்களை சந்திக்கலை ஓடி போயிட்டார் அப்படி இப்படின்னு பல பேர் பல விதமாக குற்றம் சாட்டிகிட்டு இருந்தாங்க. கொத்தடிமை டீம்ஸும் நாய் டம்ளர் குரூப்ஸும். இப்போ சென்னையில் மகாபலிபுரத்தில் கூட்டிகிட்டு வந்து கரூர் மக்களை கூட்டிகிட்டு வந்து சந்திக்கிறது சரியா, அது எப்படி நியாயம் அப்படின்னு பல டிவிக்கே சார்ந்த நபர்களே கேள்வி எழுப்புகிறாங்க இந்த சோஷியல் மீடியாவில் உட்காந்து. ஸோ அந்த குரூப் ஆஃப் பீப்புள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு தான் இந்த வீடியோ. இது கொஞ்சம் சுருக்குன்னு தான் இருக்கும். உரைச்சா சரி, உரைக்கலன்னா நான் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம வே ஆஃப் கம்யூனிகேஷன் அப்படி தான் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். எல்லாருக்கும் அன்பாக பண்பாக பாசமாக சொல்லுவோம். சில பேர் கேட்கல, எகத்தாளத்தை இதுவாக பேசிகிட்டு இருந்தாங்கன்னா அப்புறம் அவங்களுக்கு ஏத்தாளமாக தான் நம்ம பதில் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த வீடியோ அந்த மாதிரி சில பல பசங்க இந்த சோஷியல் மீடியாவில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க இல்லை, இவங்களுக்கு ஒத்து ஊத்துற மாதிரி யார் கொத்தடி டீமுக்கும் நாய் டம்ளர் குரூப்ஸுக்கும் அவங்களுக்கு தான் இந்த வீடியோ. யாரும் அஃபண்ட் ஆகாதீங்க மற்றவங்களாம். ஓகே கைஸ், வாங்க வீடியோ கொடுப்போம். வெல்கம் டு விஜய் ஸ்டாக் அண்ட் வெல்கம் டு அனதர் வீடியோ. கரூர் இன்சிடென்ட்டுக்கு அப்புறமா தளபதி அவர்கள் ஒரு மாதமாக சைலண்ட் ஆகிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் அவரை விமர்சனம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏகப்பட்ட பேர் என்ன, முக்கியமாக டிஎம்கேவும் நாய் டம்ளர் குரூப்ஸும் தான். இந்த ரெண்டு கட்சியை சேர்ந்தவங்க எந்த அளவுக்கு அட்டாக் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு அட்டாக் மோடில் இறங்கிட்டாங்க. ப்ளஸ் சப்போர்ட்டுக்கு மீடியாவே வச்சுக்கிட்டு அவருடைய ஒரு பாசிட்டிவ் விஷயத்தை கூட சொல்லாமல் எல்லாமே நெகட்டிவ் மட்டும் தான். பட் இந்த ஒரு மாதத்தில் அவர் அந்த மக்களுக்கு என்ன செய்யணுமோ, அந்த குடும்பத்தாருக்கு என்ன செய்யணுமோ அந்த விஷயங்களும் செஞ்சு இந்த கரூர் சம்பவத்தால் இந்த கட்சியை முடக்கி போடணும்னு நினச்சி பல பேர் அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சுருந்தாங்க. அவங்க எல்லாத்தையும் வெளியில் கொண்டு வரதா இருக்கட்டும், இப்படி தான் ஒரு ஆள் சைலண்ட்டாகவே இருந்தாலும் இத்தனை பேருக்கும் அவருடைய பணியை கரெக்டாகவே செஞ்சிகிட்டு இருந்தார் அப்படின்றது நம்மை போன்றவர்களுக்கு தெரியும். இதை எந்த மீடியாவும் வெளியில் சொல்லலை. 1-2 பேர் மட்டும்தான் விஜய் அவர்களுக்கு ஓப்பனாக இதை எதை செஞ்சுருக்காருன்னு சொன்னாங்களே ஒழிய, மற்ற பேர் எல்லாருமே விஜய் அவர்களை அட்டாக் மோட்டில் தான் வச்சுருந்தாங்க. ஸோ இதெல்லாம் போய்கிட்டு இருந்துச்சு இந்த ஒரு மாதம். இப்போ வேறு வழியே இல்லாமல் தளபதி என்ன பண்ணுறாரு, எல்லாரையும் இங்கே கூப்பிட்டு மீட் பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம பசங்க டிவிகே விர்ச்சுவல் ஆர்எஸில் இருக்கக்கூடிய சில ரொம்ப அறிவாளி பசங்க, அவங்களுக்கு அறிவு மூளை இப்போ வெளியில் தொங்குது போல இருக்குது. அவங்க என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா, மக்களை போய் சந்திக்கிறது தானே நியாயம், அது எப்படி நீங்கள் இங்கே கூப்பிட்டு பார்ப்பீங்க? உயிரிழந்தவங்க குடும்பத்தை போய் தானே பார்க்கணும். இப்போ பாருங்கள், நாங்கள் எப்படி நாய் டம்ளர் குரூப்ஸும் கொத்தடிமை குரூப்ஸும் கேட்குறாங்க, உங்கள் தலைவர் போக மாட்டாரா, இங்கே தான் கூப்பிட்டு போகிறான்னு கேட்குறாங்க. நாங்கள் எப்படி முட்டு கொடுக்குறது? அவங்களுக்கு என்ன பிரச்சனைனா, இவங்க கேட்குற கேள்விக்கு முட்டு கொடுக்க முடியலையா. ஆனால் இதுக்கு நம்ம பசங்க என்னப்பா நீ இப்படி கேள்வி கேட்குற, இப்படிலாம் நீ சொல்கிறீங்க நம்ம கேட்டேன்னு வச்சிங்களேன், இங்கே பாரு நீ இதெல்லாம் தலையிடாத, நாங்கள் இவங்கள மாதிரி கொத்தடிமை கிடையாது, எங்களுக்கு தப்புன்னு ஒன்று பட்டுச்சுன்னா நாங்கள் கேட்போம், புரியுதா? அது தளபதியாகவே இருந்தாலும் சரி, நாங்கள் தப்புன்னா கேட்போம். நல்ல பாலிசி, சூப்பர், 100% வரவே இருக்கிறேன். ஆனால் தப்புன்னு தெரிஞ்சால் மட்டும்தான். தப்புன்னு தெரியாமல் தருதலத்தனமாக உட்காந்துக்கிட்டு அந்த கொத்தடிமை கூட்டத்துக்கும் நாய் டம்ளர் குரூப்ஸுக்கும் முட்டு கொடுக்குற மாதிரி இல்லை அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இங்கே உட்காந்து தாவேக்கா விமர்சனம் பண்ணிகிட்டு இருந்தா அது எவனாக இருந்தாலும் நான் கேட்பேன். அவன் எவனாக இருந்தாலும் எனக்கு கவலை கிடையாது. ஏன்னா அரசியல் வேறு, உங்கள் ஆசை வேறு. உங்கள் ஆசைக்கு அரசியல் பண்ண முடியாதா அறிவுகட்ட பயல்களா? உங்கள் ஆசைக்கு அரசியல் பண்ணணும்னா நீ போ, யார் உனக்கு பிடிச்சிருக்கோ அந்த தலைவனை தேடிப்போ. இங்கே எவனோட ஆசைக்கு யாரும் அரசியல் பண்ணலை, அவன் தேவைக்கு அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கவன் தான் இத்தனை வருஷமாக தமிழ்நாட்டில் இருக்கிறான். அதனால தான் நம்மளெல்லாம் போட்டு நசுக்கி வச்சுருக்காண்டான் அறிகட்ட பயல்களா. அதை விட்டு இங்கே உட்காந்து அறிவாளித்தனமாக கேள்வி கேட்குறாங்களாம். இங்கே கேள்வி கேட்குற மயிறு அங்கே கேள்வி கேட்க வேண்டியதானே உங்களுக்கு? எங்கே வலிக்குது உங்களுக்கு? ட்விட்டரில் உட்காந்து ட்வீட் போடுறது மட்டும்தான் அரசியல் நினச்சிட்டு இருக்கீங்க. அரசியல்னால் களத்தில் இறங்கி வேலை பார்க்கணுண்டி, சும்மா ட்விட்டரில் உட்காந்து ட்வீட் போடுறது கிடையாது. அவங்க கேட்குற கேள்விக்கு நம்மளால் பதில் சொல்ல முடியலைன்னா உடனே நம்ம திருப்பி நம்ம கட்சியை தானே கேள்வி கேட்டோம்னா நம்ம பெரிய ஆள்லாம் கிடையாது. நான் என்ன கேள்வி கேட்குறேன், ஒரே ஒரு கேள்வி. இன்றைக்கி விஜய் அவர்கள் இப்படி ஒரு முடிவு எடுத்தது உனக்கு தப்பாக தெரியுதுல்ல, அன்னைக்கு அந்த சம்பவத்துக்கு விஜய் அவர்கள் தான் காரணம்னு நீ நம்புறியா? இன்கேஸ் நீ அப்படி நம்பலை அப்படின்னா, விஜய் அவர்கள் மௌனமாக இருந்தப்ப அவருக்கு சப்போர்ட் பண்ணி பேசின பல பேரை இங்கே அரசாங்கம் கைது பண்ணிச்சுல அவதூறு பண்ணுறாங்கன்னு, அப்போ நீங்களாம் என்ன பண்ணீங்க? ஏன் கொந்தளிக்கலை?
தன்னார்வமாக ஏன் உங்களுக்கு எழுச்சி வரல? தன்னார்வமாக ஏன் இந்த அரசாங்கத்தை கேள்வி கேட்க துப்பு இல்லை? பயம். கீழே இறங்கணும், களத்தில் இறங்கினா குண்டியில் வெளுப்பாங்கன்னு பயம். அதனால் ட்விட்டரில் மட்டும் உட்காந்துக்கிட்டு அதுலேயே ட்வீட்டை கூட பல பேர் போடலையடா. நான் தாண்டா பார்த்துக்கிட்டு தாண்டா இருந்தேன். அங்கே அவதூறு படுத்துறாங்கன்னு உடனே 2 வாரத்துக்கு ட்வீட்டிலேருந்து எல்லாமே நிறுத்திட்டீங்களேடா. அவ்வளோ பயம் உங்களுக்கு. இன்னைக்கு இந்த வியாக்கியானம் பேசுகிற எல்லார்கிட்டும் நான் கேட்குறேன், ஒரு அரசியல் கட்சியில் இப்படி ஒரு சம்பவம் நடந்துருச்சு, இது வரைக்கும் நடக்கலை. இதற்கு முழு முதற் காரணம் யாருன்னு எல்லாருக்குமே தெரியும். அதுக்கப்புறமா என்னென்ன அரசாங்கம் பண்ணியிருக்குன்றது எல்லாருக்குமே தெரியும். இவ்வளோ பண்ணதுக்கப்புறமாவும் இவர் அந்த அரசை பற்றி விமர்சனமோ இல்லை அந்த சம்பவத்தை பற்றி எந்த ஒரு கருத்துமே தெரிவிக்காமல் அந்த குடும்பத்துக்கு என்ன தேவை, அந்த உயிரிழந்தவங்களுக்கு என்ன தேவைன்றதை பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்காரு. உங்களுக்கு அதை எடுத்து இந்த கூமுட்டை பயல்களுக்கும் இந்த கொத்தடிமை நாய்களுக்கும் பதில் கொடுக்க தெரியல. அவங்க ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா அதுக்கு இங்கே வந்துக்கிட்டு முட்டு கொடுத்துட்டு இருக்கீங்க. தமிழக வெட்டுக்கிழமை என்ன சொல்லுது? நாங்கள் காவல்துறையிடம் அனுமதி கேட்குறோம், கிடைக்கல. மண்டபம் கேட்டோம், கிடைக்கல. இப்படின்ற பல காரணங்களை தமிழக வெட்டுக்கழகத்திலேருந்து நமக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க ஓப்பனாக கொடுக்கலனாலும் சோர்ஸ் மூலிமா எல்லாருக்கும் தெரியுது. சரி, அது பொய்ப்பா. தமிழக வெட்டுக்கழகம் பொய் சொல்லுது. அவங்க கேட்கவே இல்லை, அவங்க மண்டபம் கேட்கவே இல்லை, அவங்களுக்கு வந்து அந்த மக்களை பார்க்கணுன்னு அக்கறையே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்கன்னே வச்சுக்க. அப்படின்னு இந்த சொல்கிறாங்கன்னு வச்சுக்கல, சொல்கிறாங்க. புரியுதா இல்லையா? அதை தானே இந்த கூமுட்டை கூட்டமும் இந்த கொத்தடிமை கூட்டமும் சொல்லிக்கிட்டு இருக்கு. இந்த ஆன்லைனில் உட்காந்துக்கிட்டு இன்றைக்கி ட்வீட் போடுற அந்த பயல்கிட்டலாம் நான் கேட்குறேன், நீங்கள் எதுக்குடா ட்வீட் போடுறீங்க? நீங்கள் நேராக கரூருக்கு போங்க. கரூரில் போய் அங்கே இருக்க எஸ்பிகிட்ட பார்த்து பர்மிஷன் வாங்க. ஒரு லெட்ரு வாங்கிருக்கேன். எவனாவது ஒரே ஒரு லெட்ரு போலீஸ்கிட்ட இருந்து, இந்த நேரத்தில் நாங்கள் வந்து விஜய் அவர்களுக்கு பர்மிஷன் கொடுக்குறோம் பார்க்குறதுக்கு வித் அனைத்து பாதுகாப்போட அப்படின்னு யாராவது ஒருத்தன் கொடுப்பாங்களா? எவனாவது அப்படி நீங்கள் வாங்கி இருந்துட்டு பாருங்கள், இல்லை போலீஸ் பர்மிஷன் கொடுத்துருக்கு, விஜய் அவர்கள் தான் போகல அப்படின்னு நீ சொல்லலாம். அந்த மாதிரி ப்ரூஃபை எந்த கொத்தரிமையாவது எந்த நாய் தமிழர் குரூப்ஸாவது போட்டானே இது வரைக்கும்? விஜய் போலன்னு தான் சொன்னாங்களே ஒழிய அங்கே என்ன பிரச்சனைன்னு சொன்னாங்களா? அங்கே பர்மிஷன் தரலைனாலும் போகணும்பா, அதுதானே ஒரு அரசியல் கட்சி தலைவர் செய்ய வேண்டிய வேலை அப்படின்னு இன்றைக்கி வியாக்கியானம் மாரி பேசுகிறாங்கல்ல. ஃபைன், போகணும் தான், விஜய் அவர்கள் போகணும் தான். திருப்பியும் போய் அங்கே ஒரு மிகப்பெரிய அசம்பாவிதம் நடக்குது. அப்போ என்ன பண்ணுவேன்? உடனே நீங்கள் கேட்கலாம், அப்படி பார்த்தா இப்போ எந்த இடத்துக்குமே போக முடியாது, எல்லா இடத்துலேருந்து அசம்பாவிதம் பண்ணுவாங்க. அப்படிலாம் கிடையாது. எல்லா இடத்துலையும் கிடையாது. எல்லா இடத்துலையும் எல்லா அமைச்சர்லாம் அப்படி கிடையாது. கரூர் பத்ருவா பாலாஜியோட கோட்டை அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். அந்த இடத்துல என்னென்ன நடந்திருக்குன்றது தெரியும். ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டு ஹையர் அஃபீஷியல்ஸ் போகும்போதே அவங்க காரெல்லாம் உடைச்சவங்க தான். அதே ஒன்றும் இல்லாமல் பண்ணாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அந்த ஆளுக்கு அந்த ஊரில் செல்வாக்கு இருக்குது. அதில் மாற்றுக்கிறது கிடையாது. இதில் என்ன பெருமை பீத்தலாம் ஒன்றும் கிடையாது, உண்மை. இப்போ விஜயர்கள் அங்கே போகிறார் அப்படின்னா அந்த இடத்துல அவருக்கு பாதுகாப்பு வேணும். அவர் மட்டுமா போவார்? பின்னாடியே ஒரு 5000 பேர் 10,000 பேர் எல்லாம் கிளம்பி போவாங்க. போகிற இடத்துல திருப்பியும் ஒரு 100 பேர் 200 பேர் உள்ளே இறக்கி விட்டுட்டு நீ ஏன்டா அந்த குடும்பத்தார மாதிரி, அந்த குடும்பத்தோட சொந்தக்கார மாதிரியோ இல்லை பந்தக்கார மாதிரியோ வச்சு எங்கள் இவங்களை கொண்டுட்டியடா அவங்கள பண்ணிட்டியடான்னு சொல்லி ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்ணால் அப்போ என்னடா பண்ணுவீங்க? இவ்வளோ பர்மிஷன் வாங்கி, அதாவது என்னது, கரூர் மக்களை சந்திக்க போகிறதுக்கு அவ்வளோ பர்மிஷன் வாங்கி எல்லாத்தையும் எக்ஸாக்டாக வச்சுட்டு போய் அந்த இடத்துல நடந்த சம்பவத்துக்கு முழு காரணம் விஜய் அவர்கள் தான் ஏற்றுக்கணும்னு சொல்லி இன்றைக்கி மூச்சை பிடிச்சி முட்டு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க கொத்தடிமை கூட்டமும் நாய் தமிழர் குரூப்ஸும். கண்ணுக்கு எதிராக தெரியுது அங்கே என்ன நடந்துச்சு, எப்படி நடந்துச்சு, ஏன் நடந்துச்சு, இதில் என்னென்ன சதி நடந்திருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா பேசுனா பயம், பேசுனா உள்ள தூக்கி போட்டுறாங்கன்னு பயம், அவதூறு பரப்பிட்டாங்கன்னு உள்ள தூக்கி போட்டுறாங்கன்னு பயம். இப்போ கேஸ் சிபிஐக்கு மாறினால பேசுனா விசாரணை மாறுன்றனால பேசாமல் இருக்கிறாங்க. இப்படி எல்லாரும் பேசாமல் வாயை மூடிக்கிட்டு இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா அது அரசாங்கம். என்னது அரசாங்கம்? அவங்கக்கிட்ட கண்ட்ரோல், அவங்கக்கிட்ட தான் எல்லாமே இருக்குது, அவங்க நினச்சாதான் எதுவுமே நடக்கும் அப்படின்ற அந்த பேசிக் புரிதல் கூட இல்லாமல் அதெல்லாம் இல்லை. இவர் வந்து போக வேண்டியதானே, பர்மிஷன் வாங்கி தான் போகணுமா, பர்மிஷன் வாங்காமல் போக முடியாதா, ஆச்சா பூச்சான்னு அந்த இத்து போன பரதேசிங்க கேட்குற மாதிரி நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்களும் உங்களுக்கு என்னடா வித்தியாசம்? அவங்க தான் அறிகட்ட முட்டா பயிலுனா அப்போ தாவைக்கில் இருக்க நீங்களும் அறிகட்ட முட்டா பசங்களாம் தான் நான் கேட்பேன். என்னென்ன இன்னொரு முட்டு கொடுக்குறாங்க என்னென்னா, அஜித்குமார் வீட்டுக்கு மட்டும் விஜய் அவர்கள் வந்து போனார்ல தனியாக, ஏன் இங்கே போக வேண்டியதானே அப்படின்னு. அறிவு இருக்காடா உங்களுக்கு? அஜித்குமார் ஒரு வீடு போனார், பார்த்தாரு, நைட்டோட நைட்டாக திரும்பி வந்துட்டார். பட் இது 41 குடும்பத்துக்கு அப்படி நைஸாக போய் பார்த்துட்டு வர முடியுமா? முதல்ல ஒரு குடும்பத்துக்கு போயிட்டாருனாவே அங்கே இருக்க நியூஸ் எல்லாம் தெரிஞ்சிடும். இங்கே வந்துட்டார், இவங்களை பார்க்க வந்திருக்காருன்னே ஆட்டோமேட்டிக்காக அங்கே கூட்டம் சேர போகுது, ஆட்டோமேட்டிக்காக அங்கே பிரச்சனை ஆக போகுது, ஆட்டோமேட்டிக்காக அங்கே பிரச்சனையை கிளப்புவாங்க. நான் சொன்ன மாதிரி எல்லா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸோடு போன விஜயவர்களை இன்றைக்கி வந்து கார்னர் பண்ணுது இந்த கவர்மெண்ட்டும் செந்தில் பாலாஜி போன்றவர்களும். ஆனால் இதே பர்மிஷன் வாங்காமல் போனால்
அப்போ என்ன மாதிரியான கார்னர் பண்ணுவாங்க, அப்போ எந்த அளவுக்கு இன்னும் வந்து ப்ரெஷர் பண்ணுவாங்க, இந்த கட்சி எந்த அளவுக்கு முடக்குவாங்கன்ற பேசிக் மூளை கூட இல்லாத நீங்கள் எப்பட்றா வந்து நீங்கள் தமிழக வெற்றி கழகம் மாற்றை நோக்கி வருதுன்னா நீங்கள் எப்பட்றா மாறுவீங்க? உங்களுக்கு என்ன மாற்றத்தை அப்போ நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? இவங்கள மாதிரியே அவங்களும் சண்டை போடணும் அதானே? இப்போ நாய் தமிழ் குரூப்ஸில் போராட்டம்னு என்ன பண்ணுறான் சீமானு, எல்லாத்தையும் இறக்கி விட்டுட்டு அடி வாங்க வச்சுட்டு கேஸை போட வச்சுட்டு அவன் போயிடுறான். விசிகாலே அதுதான் என்ன பண்ணுறாரு, எல்லாத்தையும் இறங்குங்க, கேஸ் வாங்குறது தான் நமக்கு பெருமை, ஒவ்வொருத்தர் மேலேயும் 10 கேஸ் இருந்தால் தான் நம்ம வந்து சிறுத்தைகள் அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு. யார்? ஒரு தலைவர் பேசுகிறாரு. ஸோ உங்களுக்கு அப்படி இருக்கணும். உங்களை வந்து கேஸ் வாங்க விடணும், ரோட்டில் அலைய விடணும், தண்ணி இதுக்கு இல்லாமல் காய விடணும், போலீஸ்கிட்ட அடி வாங்க விடணும். இப்படிலாம் ஒரு தலைவர் செஞ்சார்னா அவர் வந்து சூப்பர் தலைவர். உங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாது, அவரை நம்பி வர மக்களுக்கு எதுவும் ஆகக்கூடாது, இளைஞர்களுக்கு எதுவும் ஆகக்கூடாது, கேஸ் வாங்கிட்டு அவங்க கெரியர் ஸ்பாயில் ஆயிருமேன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பண்ணுற தளபதி உங்களுக்கு தப்பானவர். ஒருத்தர் இருப்பார், அவர் எப்பயுமே சொல்லிகிட்டே இருப்பார், விஜயர்கள் நினச்சா 2 நாளில் இந்த ஆட்சியை கவுத்துற முடியும்னு. அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? விஜயர்கள் நினச்சா, விஜயர்கள் ஒரு வாய்ஸ் விட்டால் ஒட்டுமொத்த கூட்டமும் இறங்கும் அப்படின்றது தான் அதற்கான அர்த்தம். இன்றைக்கி நான் கேட்குறேன், விஜயர்கள் வாய்ஸ் விட்டால் நீங்களாம் இறங்கியிருப்பீங்களா மாட்டிங்களா? இன்றைக்கி 1 மாதம் கழித்து இன்றைக்கி விஜயர்கள் வந்து இப்படி இந்த கேள்வி கேட்குறீங்களே, இதே விஜயர்கள் அந்த சம்பவம் நடந்த அடுத்த நாளோ 2 நாளோ ஒரு ப்ரெஸ் மீட்டை கொடுத்து இல்லை ஒரு புரட்சி பண்ணுறதா நினச்சிக்கிட்டு இதுக்கு நாங்கள் காரணம் கிடையாது, இந்த அரசாங்கம் தான் காரணம், காவல்துறை தான் காரணம்னு சொல்லி உட்காந்து நீங்களாம் இறங்குங்கன்னு சொன்னால் நீங்களாம் இறங்கியிருப்பீங்களா மாட்டிங்களா? இறங்கியிருந்தால் தமிழ்நாடு என்ன இருக்கும்? இறங்கியிருந்தால் உங்கள் வாழ்க்கை என்ன இருக்கும்? இறங்கியிருந்தால் உங்கள் நிலைமை என்ன இருக்கும்? யோசிச்சு பாருங்கடா, கொஞ்சமாவது யோசிச்சு பாருங்கள். செஞ்சாரா அதை? அவர் அரசியல் பண்ணாரா? இந்த இழப்பை வைத்து அரசியல் பண்ணாரா? இந்த இழப்பை வச்சு அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்க எச்சக்கலை புறம்போக்குங்க கேட்குற கேள்விகளுக்கெல்லாம் நீங்கள் உட்காந்து பதில் சொல்கிறத விட்டுவிட்டு அவங்க கேட்குற மாதிரியே நீங்கள் லூசுத்தனமாக கேள்வி கேட்குறீங்க. இது பாலிடிக்ஸ்டா, இது ஒன்றும் படம் கிடையாது. வருஷத்துக்கு ஒரு அடி படம் ரிலீஸ் ஆனால் தேட்டரில் போய் கட் அவுட் வச்சோம், பால் ஊற்றணும், மாலையை போட்டோன்ட்டு வெடி வெடிச்சோன்னு வந்து கொண்டாடிட்டு போகிறதுக்கு. இது பாலிடிக்ஸ். ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து செய்யணும். இவர் இன்னைக்கு உள்ளே இறங்கி இருக்கிறதுக்கு ஒட்டுமொத்த மக்களுக்காக, உங்கள் ஃபேன்ஸ்ன்னு சொல்லிட்டு திரிகிற சில பேருடைய சந்தோஷத்துக்காக கிடையாது. அப்படி சந்தோஷத்துக்காக அவர் பண்ணணும் அப்படின்னா அவர் வேறு மாதிரி அரசியல் ஈஸியாக பண்ணிட்டு போயிடுவார். அதெல்லாம் அவருடைய பாயிண்ட்டும் கிடையாது, அவருடைய விஷனும் கிடையாது. அவரோட விஷன் வேறு. சட்டப்படி தான் போகணும், சட்டம் கரெக்டாக இருக்கணும். ஏன்னா அவர் 2026 வந்தால் பல சட்டங்கள் தமிழ்நாட்டில் இம்ப்ளிமெண்ட் ஆகும். உங்களால் இதையே ஃபாலோ பண்ண முடியலன்னா அப்புறம் எப்படா நீங்கள் அவர் போடக்கூடிய சட்டங்களை ஃபாலோ பண்ணுவீங்க? நமக்கு ஆசை, நம்ம வாழ்க்கை வந்து சூப்பராக போகணும், வெளிநாட்டில் இருக்கிற மாதிரி நமக்கும் தமிழ்நாடெல்லாம் சூப்பராக மாறணும், நல்ல ரோடு, நல்ல வந்து சுகாதாரமான வாழ்க்கை, நல்ல கல்வி, நல்ல மருத்துவம் இதெல்லாம் கிடைக்கணும்னு ஆசை. ஆனால் இந்த எச்சக்கால பசங்க எப்படி அரசியல் பண்ணிட்டு இருக்காங்களோ அதே மாதிரி அரசியல் தான் நம்மளும் பண்ணணும்னு நீங்கள் அதையும் எதிர்பார்ப்பீங்க. உங்களுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணுறதுக்கு அவ்வளோ வலிக்கும். ஆனால் எல்லாமே நடக்கணும். எப்படா நடக்கும்? எப்படி நடக்கும்? இங்கே ஒருத்தர் சட்டத்தை மதித்து எல்லாத்தையும் செயல்படுத்துறாரு. அந்த மனிதரை உங்களால் வந்து ஃபாலோ பண்ண முடியல அப்படின்னா எவெல்லாம் சட்டத்தை மதிக்காமல் என்னென்ன வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கானோ அவன் எச்சத்தனமாக கேள்வி வைக்கிறான். அந்த கேள்விகளுக்கு பதில் கூட சொல்ல முடியாமல், அதுக்கு பதில் கூட உங்களுக்கு சொல்கிறதுக்கு துப்பு கிடையாது. நாக்க புடுங்குற மாதிரி அவங்கள கேள்வி கேட்கறதுக்கு துப்பு கிடையாது. ஒருத்தன் வந்து இங்கே தலைவர் விஜயர்கள் வந்து சொல்கிறான், அவர் பயந்தாங்கொல்லி அவர் போகிறதுக்கு பயந்துட்டார் அப்படின்னு சொன்னா அந்த பரதேசிட்ட கேட்க வேண்டிய கேள்வி, நீ வா நானும் வரேன், வா 2 பேரும் போய் பர்மிஷன் வாங்கிட்டு வருவோம், போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து பர்மிஷன் கொடுத்துட்டாங்கன்னா எங்க தலைவர் வருவாருடா அப்படின்னு சொல்லி பேசுறதை விட்டுவிட்டு அசிங்கமா கேவலமா ட்விட்டர்ல உட்காந்து அவருக்கு இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி வீடியோ இது போட்டு கண்டென்ட் போட்டுட்டு இருக்கீங்க. ஒரு குடும்பத்துல ஒரு உயிரிழப்பு நடந்துச்சுன்னா ஒரு அரசாங்கம் என்னென்ன செய்யணுமோ அது எல்லாத்தையும் ஒரு தனி மனுஷனா செஞ்சுட்டு இருக்காப்ல. ஆனா அரசாங்கம் என்ன பண்ணுது, ஒரு 5 லட்ச ரூபா நிவாரணம் இல்ல 10 லட்ச ரூபா நிவாரணம் சொல்லிட்டு அதோட அவங்க சோழி முடிஞ்சு. அது கூட யாது அவங்க அப்பவுண்ட் காசா? எல்லாம் நம்ம காசு, நம்ம வரி பணத்துல இருந்து எடுத்து கொடுக்கறது. கள்ளக்குறிச்சிட்டு சாராயம் குடிச்சிட்டு செத்தவனுக்கும் 10 லட்சம் கொடுப்பீங்க, கரூர்ல ஸ்டாம்பீட்ல செத்தவனுக்கும் 10 லட்சம் கொடுப்பீங்க. கள்ளக்குறிச்சியில சாராயம் குடிச்சுதான் செத்தான்னு ப்ரூஃப் இருக்கு. கரூர்ல ஸ்டாம்பீட் எப்படி நடந்துச்சுன்னு ப்ரூஃப் யார்கிட்ட இருக்கு? அதை பேச விட்டாங்களா? அதை பேச முடிஞ்சவங்கனால ஏன் பேச விடல? எதுக்கிடா மக்களை பேச விடல? சரி பேச விடல, விஜய் அவர்கள் சைலண்ட் ஆயிட்டாரு. பேச விடாததுக்கு நீங்க ஏன் கொந்தளிக்கல? கொந்தளிச்சிருக்க வேண்டியதானே, இளம் ரத்தம் தானே, கொந்தளிச்சிருக்குங்களா? எங்களையும் பேச விட மாட்டேங்கிறீங்க, எங்களையும் வந்து என்ன நடந்துச்சுன்னு தெரிய விடாம பண்றீங்க. ஏன் நீங்க போஸ்ட்மார்ட்டம் பண்ணி இவ்வளவு சீக்கிரம் எல்லாத்தையும் எரிச்சிங்க? ஏன் இதெல்லாம் பண்ணீங்க அப்படின்னு கேட்டிருக்கணும்ல. சும்மா உட்காந்து இன்ஸ்டாகிராம்லயும் ட்விட்டர்லயும் கேட்கறது இல்ல, களத்துல எவனா இறங்கி கேட்டீங்களா? ட்விட்டர்லயும் இன்ஸ்டாகிராம்லயும் கேட்டதுக்கே தூக்கி வச்சு லாடம் கட்டினாங்க. வீட்டில் உட்காந்துக்கிட்டு ட்வீட்டை போட்டுக்கிட்டு இருக்க உங்களுக்கு அந்த இத்து போன பரதேசிங்க கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல முடியல அப்படின்னா 41 குடும்பத்தை அவர் தத்தெடுத்திருக்காரு. அந்த குடும்பத்துக்கு தேவையான விஷயங்களை முதல்ல செஞ்சு முடிக்கணும்.
அது முடிச்சாதான் என்னால் வந்து நான் அரசியல் களத்தில் மீண்டும் கான்சென்ட்ரேட் பண்ண முடியும்னு ஒருத்தர் தன்னுடைய மனசில் இருக்க வழியை வச்சுக்கிட்டு தன் சொந்த காசை செலவு பண்ணிக்கிட்டு நம்ம நமக்கு வாழ்க்கையை கொடுத்த இந்த தமிழக மக்களுக்கு திருப்பி நம்ம ஏதாவது செய்யணுன்ற ஒரு தொலைநோக்கு பார்வையோட ஒருத்தர் வந்து களத்தில் நின்னா ஒட்டுமொத்த சக்தியும் போட்டு ஒருத்தர் அடின்னு அடிக்கும் போது அதை கூட புரிஞ்சுக்காம நாங்கள் வந்து கொத்தடிமைகள் இல்லை, என்ன சொன்னாலும் நாங்கள் கேட்டு கேட்டு தலையாறதுக்கு பூமும் மாடு இல்லை அப்படின்னா நீங்கள் மாடும் கிடையாது, கொத்தடிமையும் கிடையாது, உங்களுக்கு மூளையும் கிடையாது. இங்கே பாருங்கடா, முதல்ல அரசியல்னா என்னன்னு கற்றுக்குங்க. அரசியல் தெரியல அப்படின்னா வாயை மூடிக்கிட்டு உங்களுக்கு எவனை பிடிக்குதோ அவன்கிட்ட போய் ஓட்ட போடுங்க, அவங்ககிட்டே கடைசி வரைக்கும் சாவுங்க. புரியுதா? வாழ்க்கையில் மாற்றம் வேணும்னா முதல்ல நம்ம மாறணும், நம்ம எண்ணம் மாறணும், என்ன மாதிரியான அரசியல் களத்தில் இருக்கும் அப்படின்றது புரிதல் இருக்கணும். ஆட்சினா என்ன, அதிகாரம்னா என்னன்னு தெரியணும்னு தெரிய வச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க, கண்ணு முன்னாடி காட்டுறாங்க. 2025 கையில் மொபைலை வச்சுக்கிட்டு எல்லா விஷயத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அங்கே என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு அப் டு டேட் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே கண்ணு முன்னாடி அப்படியே முழு பூசணிக்காயை சோத்துல மறைக்கிற மாதிரி ஒரு வேலையை 2 வாரத்தில் இந்த அரசாங்கம் பண்ணிச்சு. இந்த பக்கம் அடுத்த உடனே விசாரணை கமிஷன், உடனே இந்த பக்கம் செந்தில் பாலாஜி இன்டர்வியூ, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஐஏஎஸ் அதிகாரிகள் அவங்க இன்டர்வியூ. இதெல்லாம் பத்தாததுக்கு சுப்ரீம் கோர்ட்லேருந்து சிபிஐ விசாரணை தனி விசாரணை அமைக்கணும்னு சொல்லி வந்ததுக்கு அப்புறமா சட்டசபையில் இதெல்லாம் படிக்கிறார். அவர் படிக்கிறதுல பார்த்தீங்கன்னா சிஎம் படிக்கும்போது 600 போலீஸுன்றாரு, இதுக்கு முன்னாடி டிஜிபி உட்காந்து இன்டர்வியூ கொடுக்கும்போது 500 போலீஸுன்னாரு. இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் அவங்க பண்ணுற விஷயத்துலேயே நமக்கு தெரியுது. இதெல்லாம் கேட்டு யாரும் கொந்தளிக்கலை, இதெல்லாம் கேட்டு யாரும் வந்து களத்தில் இறங்கலை. ஏன்னா களத்தில் இறங்கினா கழுத்தில் கத்தி வரும்னு நமக்கு தெரியும். கரெக்டாக அந்த பயம் இருக்குல்ல, அந்த பயம் இருக்கிறனால பொத்திக்கிட்டு வீட்டில் உட்காந்துக்கிட்டு ஐயோ ட்விட்டை மட்டும் போட்டுக்கிட்டு ஒப்பாரி வச்சுட்டு உட்காந்துருக்கீங்க. விஜய் சப்போர்ட் பண்ணுற பேரில் உட்காந்துக்கிட்டு நீங்கள் பண்ணுற வேலை என்ன ஆகுதுன்னா அவருக்கு பேக் ஃபயர் தான் ஆகுது. உண்மையாலுமே அவருக்கு சப்போர்ட் யார் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா ஆஃப்லைனில் இருக்கவங்க தான், இந்த ஆன்லைனில் இருக்க பாலிடிக்ஸ் பேசுகிறவங்க கிடையாது. உண்மையான மக்கள், அந்த மக்கள் தான் இப்போதைக்கு விஜய் அவர்களுக்கு சப்போர்ட்டாக இருக்காங்க. அந்த உயிரிழந்த குடும்பத்தில் இருக்கவங்க யாரும் வந்து வம்படியாக கூட்டிகிட்டு வரல, கம்பல் பண்ணி யாரும் கூட்டிகிட்டு வரல. அங்கே இருக்கவங்கள்ட்ட கேட்டு விசாரித்து அவங்களுக்கு சம்மதமானு கேட்டதுக்கப்புறமா அவங்க ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அங்கே இருக்க சூழ்நிலையை அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. விஜய் அவர்கள் வந்தால் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது, இன்னும் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும், எதெல்லாம் நடக்கும்னு கரூர் மக்களுக்கு தெரியும், அந்த குடும்பத்தை உயிரிழந்தவங்களுக்கும் தெரியும். அவங்க சம்மதித்து வரும்போது உங்களுக்கு எங்கடா வலிக்குது? இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன், ஜென்ரலாக சொல்கிறேன், விஜய் அவர்கள் இப்போ அவங்கள கூட்டிகிட்டு வர்றது 100% சரி நான் சொல்லுவேன். ஏன் தெரியுமா? அந்த குடும்பத்தை அவர் தத்தெடுத்துட்டார். விச் மீன்ஸ் வாட்? அந்த குடும்பத்தில் அவர் அண்ணனாவோ தம்பியாவோ மகனாவோ ஏதோ ஒரு அவருக்கான அங்கே பொறுப்பு இருக்குது. புரியுதா இல்லையா? விச் மீன்ஸ் அந்த 41 குடும்பமும் இப்போ விஜய் அவர்களுடைய குடும்பம். இப்போ என் குடும்பத்தில் ஒருத்தர் உயிரிழந்துட்டாங்க அப்படின்னா அவங்கள நான் எங்கே போய் பார்த்தா உங்களுக்கு என்னடா மயிரா நீ வலிக்குது அப்படின்னு அவங்கள பார்த்து திருப்பி கேட்க துப்பு கிடையாது உங்களுக்கு. எங்கே எவனாவது செஞ்சுருப்பானா? இத்தனை வருஷம் அரசியல், 70 வருஷம் அரசியலில் ஏதாவது குடும்பத்தை எந்த அரசியல் எதாவது தத்தெடுத்துருக்கானா? எங்கேயுமே உயிரிழப்பு நடந்தது இல்லையா? இவங்களோட ஆட்சியில் எங்கேயுமே யாருக்குமே உயிரிழப்பு நடக்கலையா? ஏன் இப்போ இந்த முப்பெரும் விழாவில் முடிச்சுட்டு போகும்போது ஒரு பஸ் ஆக்சிடெண்ட்டில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு பைக் ஆக்சிடென்ட் செத்தாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு போலீஸ்காரன் எட்டி உதச்சி புள்ளத்தாச்சி ஒரு விழுந்து இறந்து போச்சு. ஸோ இந்த மாதிரி இவங்களே சில பேரை கொண்டிருக்காங்க, சில பேருக்கு ஆக்சிடெண்ட்டில் செத்துருக்காங்க. இவங்கெல்லாம் வந்து அந்தந்த கட்சிக்காரங்க தத்தெடுத்தாங்களா? எவன் தத்தெடுத்தான்? சரி, இந்த கரூர் ஸ்டாம்பீடுக்கு வந்து ஒப்பாரி வச்சார்ல ஆஸ்கார் அவார்டு வின்னர் அன்பில் மகேஷ், வேக வேகமாக ஓடி வந்த செந்தில் பாலாஜி, 1 மணி நேரம் 2 மணி நேரத்தில் வந்த சிஎம் அவர்கள், ஏன் அவங்க அந்த குடும்பத்தை தத்தெடுக்கலை? எடுத்துருக்க வேண்டியதானே? அவங்க குடும்பத்தை தத்தெடுத்தாங்களா? அரசாங்கம் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் தானே, ஏன் தத்தெடுக்கலை? ஏன்னா அவங்க யாருமே அதை குடும்பமாக பார்க்கல, யாருமே அவங்க மக்களாக பார்க்கல. அவங்களுக்கு தேவை அதெல்லாம் ஓட்டு. இத்தனை பேர் செத்தா ஓகே, இதை வச்சு ஒரு அரசியல் பண்ணி எப்படியாவது இந்த மக்களோட மனசில் விஜய் மேலே ஒரு பேட் இம்ப்ரெஷனை க்ரியேட் பண்ணி இந்த ஓட்டெல்லாம் நம்ம கலெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு பாயிண்டில் அவங்க இருந்தாங்க. ஆனால் அது எதுவுமே சாத்தியப்படலை. இந்த 1 மாதம் ஆகி 1% கூட மக்கள் விஜய் அவர்கள் மேலே வச்ச நம்பிக்கை குறையல. அப்படின்னும் போது இந்த ஆன்லைனில் உட்காந்து ட்வீட் போடுற நீங்கள் நம்பிக்கை இழந்துட்டீங்க அப்படின்னா அது உங்களுடைய பிரச்சனை. நீங்கள் நம்பிக்கை இழந்து உங்களுக்கு பிடிக்கிற வேறு சில கட்சிகளை நீங்கள் போய் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்கன்னா தாராளமாக பண்ணலாம். ஏன்னா நீங்கள் தமிழ்நாடு கிடையாது, தமிழ்நாடு வேறு, தமிழ்நாடு வெளி உலகம். ட்விட்டரில் 2000 3000 ஃபாலோவர்ஸ் வச்சுருக்கவங்களாம் தமிழ்நாடு கிடையாது தம்பிகளா. நீங்கள் போடுற ட்வீட்டை வேணால் எல்லாம் பார்த்துட்டு ரசிச்சுட்டு உட்காந்துட்டு போவாங்க. ஆனால் 2026 மக்களுக்கு தெரியும் யாருக்கு ஓட்டு போடணுன்னு. உங்களை மாதிரி சில தருதலைகளுக்கு நான் சொல்லிக்கிறேன், உண்மையாக முடிஞ்சால் விஜய் அவர்களுடைய விஷன் என்னன்னு தெரிஞ்சு சப்போர்ட் பண்ணுங்கள்.
முடியலையா, உங்களுக்கு யாரை பிடிக்குதோ, யாருக்கிட்ட நீங்கள் அடிமையாக கிடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அங்கே போய் நீங்கள் என்ன பண்ணலாம். ஏன்னா இங்கே விஜயர்களை நீ எதிர்த்து ட்வீட் போட்டும் தலைமையிட்டேருந்து உன்னை வந்து எவனும் கண்ட்ரோல் பண்ணலை, தலைமையிலேருந்து நீ இதை போடாதுன்னு சொல்லலை. மற்ற ஆர்வமாக இருக்க வேறு சில தம்பிகளும் தங்கைகளும் உங்களுக்கு வந்து ரிட்டன் ரிப்ளை போட்டிருப்பாங்க. ஆனால் இதே மட்டும் நீ ஒரு கொத்தடிமை டீமில் இருந்து இல்லை நாய் டம்ளர் குரூப்ஸில் இருந்து ஒரு ட்வீட் அந்த கட்சிக்கு அகைன்ஸ்டாக மட்டும் நீ போட்டுட்டு உசுரோட வந்துடுறா, வச்சு முடிச்சு விட்டு போயிடுவாங்க. அதுதான் அந்த கட்சிக்கும் தமிழக வெற்றிகளும் வித்தியாசம். அன்பா நம்பீஸ், நான் ஒரு விஷயம் கொண்டு சொல்லிக்கிறேன். முழுசாக உண்மையாக முடிஞ்சால் சப்போர்ட் பண்ணுங்கள் தளபதி அவர்களுக்கு. அவருடைய விஷன் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். தெரியலை, நாங்கள் வந்து இந்த கொத்தடிமை கேட்குற கேள்விகளுக்கும் நாய் டம்ளர் குரூப்ஸ் கேட்குற கேள்விகளும் எங்களால் பதில் சொல்ல முடியலை, அவங்க வந்து ரொம்ப வந்து எங்களை டீஸ் பண்ணுறாங்க, ரொம்ப எங்களை கழுவி ஊற்றுறாங்க அப்படின்னு நீ உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுக்கேன். அந்த அளவுக்கு ஃபீல் பண்ணுறதுக்குலாம் அந்த இத்து போன ஈத்தரைங்க ஒர்த்து கிடையாதுன்றது முதல்ல உனக்கு புரியணும். நீ உன் பக்கத்தில் ஒரு நாய் இருந்துச்சுன்னா அந்த நாய் எப்படி பார்ப்ப? டூ அப்படின்னு தட்டிவிட்டு போவியா? இதே நீ வளர்த்த நாயாக இருந்தால் தடவி கொடுப்ப. வளர்க்காத நாய் உன் பக்கத்தில் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவேன்? விரட்டி விடுவேல. அந்த அளவுக்கு தான் நீ அவங்களெல்லாம் ட்ரீட் பண்ணணும். அப்படி நீ ட்ரீட் பண்ண கற்றுக்கிட்ட அப்படின்னா உன்னை அவங்கள ஒன்றுமே பண்ண முடியாது. அதை விட்டுவிட்டு நாய் கொலைக்குதுன்னு நீ பயந்தேன்னு வச்சுக்க, நாய் மேற்கொண்டு உன்னை கடிக்க தான் வரும். ஸோ நாய்க்கு நீங்கள் பயப்படுறீங்களா இல்லை நாயை நீங்கள் தூக்கி போட்டு மிதிக்கிறீங்களா அப்படின்றது உங்கள் கையில் இருக்குது. அதை நீங்கள் செய்யுங்க. அதை விட்டுவிட்டு இந்த நாய் கொலைக்குதுன்றதுக்காக நம்மளும் வந்து ஐயோ இப்படிலாம் இருந்தால் சரியாக வராது, இப்படிலாம் இருந்தால் அப்படி ஆயிரும் அப்படின்ற மாதிரி அவங்க மோடுக்கு நீங்கள் மாறினீங்க அப்படின்னா அவங்க அரசியல் தான் தளபதி பண்ணணும். அவங்க அரசியல் தளபதி பண்ணணும் அப்படின்னா அவர் ஆட்டோமேட்டிக்காக வந்து நீங்கள் சொன்ன மாதிரி இவங்க எப்படி கொள்ளையடித்து இந்த தமிழ்நாடை வந்து நாசம் பண்ணி குடும்பம் மட்டும் வாழணும்னு வச்சுருக்காங்களோ அதுக்கப்புறம் அதை தான் தளபதியும் பண்ணணும். அது உங்களுக்கு சம்மதம்னா சொல்லுங்கள். சம்மதமா கொள்ளையடிக்கிற தலைவர் தான் உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள். ஏன்டா இப்படி கூமுட்டத்தனமாக இருக்கிறீங்க? டே திருந்துங்கடா, கொஞ்சமாக திருந்துங்க. என்ன அவங்க கேட்குறாங்கன்றதுக்காக அரசியல் பண்ண முடியாதுன்னு முதல்ல புரிஞ்சுக்குங்கடா. இது புரிஞ்சாலும் சரி புரியலனாலும் சரி, இதுதான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. இந்த வீடியோ பார்த்துட்டு என்னப்பா நீங்கள் தளபதி ஃபேன்ஸே நீங்கள் இப்படி திட்டுறீங்க அப்படின்னு சொல்லி என்கிட்ட வேணா கேட்டிங்கன்னா நான் திருப்பி தான் சொல்கிறேன். நீ தளபதி ஃபேனாக இரு, தளபதியோடைய தொண்டனாரு, தளபதி ஆதரிக்கிற ஆதரவாளர்னாரு, யாராக வேணா இரு. ஆனால் கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சு, நம்ம சைடில் என்னென்ன பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு புரிதலோட கேள்வி வைக்கணும். அதை விட்டுவிட்டு திருப்பி அவங்களுக்கு ஒத்துக்கிற மாதிரி கேள்வி கேட்டால் நான் யாரையும் வச்சு பார்க்க மாட்டேன். நான் எல்லார்கிட்டையும் இப்படி தான் நான் பேசுவேன் அப்படின்றது உங்களுக்கு புரியணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. பிகாஸ் நான் தளபதியை கட்சி ஆரம்பிச்சுட்டாருன்றதுக்காக சப்போர்ட் பண்ணல, அவர் அதுக்கு முன்னாடி இருந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் அவர் நடிகராக இருந்ததை விட அவர் கட்சி ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் அவர் மேலே எனக்கு மரியாதையும் அவர் மேலே இன்னமும் அக்கறையும் வந்துச்சு. அதனால நான் பேசுவேன். அதனால நான் அவர் என்ன செய்கிறாருன்னு அனலைஸ் பண்ணி பேசுவேன். கண்ட பரதேசிங்க கேட்குறாங்க அப்படின்றதுக்காகலாம் அவங்களுக்கு ஒத்துவதுன்றதுக்காகலாம் நான் பதிலும் சொல்ல மாட்டேன். எனக்கு அது தேவையும் கிடையாது. நான் முழுசாக சப்போர்ட் பண்ணுறவன், எப்பயுமே என் சப்போர்ட் இருக்கும் அப்படின்றத இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு புரிய நான் நம்புகிறேன். See you on another video. Love you all. Take care. Bye.